வணக்கம், நான் உங்கள் லக்ஷ்மி. இந்த வீடியோல ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் இதை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மேலும் மார்க்கெட்டுடைய நகர்வு குறித்தும் அனலைஸ் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி 50யோட 15 நிமிஷம் டைம் ஃப்ரேம் சார்ட்டு. நிஃப்டி பார்த்தோம்னா பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 10ஆம் தேதி நிஃப்டி பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே க்ளோஸ் ஆயிருந்தது. 16ஆம் தேதி பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே க்ளோஸ் ஆயிருக்கிறத பார்க்க முடியுது. மேலும் இன்னைக்கு இதை தொடர்ந்து பைவட் பாயிண்ட்டுக்கு மேலேயே ஓப்பன் ஆச்சுன்னா 22,574 வரைக்கும் நிஃப்டி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த ஜோனை தாண்டி நிஃப்டி இன்னும் மேல் நோக்கி நகர்ந்துச்சுன்னா 22,652 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இந்த லெவல் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு இந்த பேட்டர்னோட மேட்ச் ஆகுது. அப்ப இந்த இடத்துல நமக்கு மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதுக்கு அடுத்து இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணி இன்னும் மேலே போச்சுன்னா 22,782 வரைக்கும் நிஃப்டி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது இந்த கட்டத்தையும் தாண்டி நிஃப்டி மேல நோக்கி நகர ஆரம்பிக்குது அப்படின்னா அடுத்த வாரங்கள்ல 23,000 வரைக்கும் நிஃப்டி போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல 22,366 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துல ஏற்கனவே நமக்கு நிறைய பேட்டர்ன் இருக்கிறத பார்க்க முடியுது. அப்போ இங்கேயும் நமக்கு ஒரு சின்ன ஒரு சைட்வேஸோ அல்லது ஒரு மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த லெவல் பார்த்தோம்னா இங்கே நமக்கு ஒரு மாற்றம் மார்க்கெட்ல இந்த லைனை டச் பண்ணி ஏற்பட்டிருக்கிறதுனால இந்த இடத்துலையும் ரொம்ப கவனமா இருக்கணும். அதாவது 22,300. இதுக்கு அடுத்த லெவல் பார்த்தோம்னா 22,236. இந்த 22,300 தாண்டியும் கீழே இறங்குதுன்னா கண்டிப்பா 22,236 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இதுக்கப்புறம் இந்த ஜோனையும் தாண்டி கீழே இறங்குச்சுன்னா 22,158 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துல நமக்கு கண்டிப்பா ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 1 hour சார்ட். நிஃப்டி வியாழக்கிழமை 2வது வாரத்துக்குரிய எக்ஸ்பைரி இருக்கிறதுனால மார்க்கெட் பார்த்தோம்னா இன்னைக்கு சைட்வேஸ் மூமெண்ட்ல இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். மேலும் கரெக்டா நமக்கு இங்க இந்த லைனை டச் பண்ணி இந்த கேண்டில் கிரீன் சிக்னல் நமக்கு முடிஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது. இதை வச்சு பார்க்கும் பொழுது அதுக்கு அடுத்த மார்க்கெட் மூவ்மெண்ட் இந்த பாக்ஸ்குள்ள நமக்கு அதாவது 22,700 வரைக்கும் 2வது ரெசிஸ்டன்ட் லெவல் வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அல்லது நமக்கு இந்த பாக்ஸை விட்டு பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா இங்க நம்ம ஒரு ஜோன் செட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கோம். 22,500 450 வரைக்கும் 450ஐயும் பிரேக் அவுட் பண்ணிருச்சு அப்படின்னா அடுத்து நமக்கு இந்த பிட்ச் ஃபோர்க்குக்கு பிலோ லைனுக்கு நமக்கு டச் பண்ணிடும். டச் பண்ணிச்சுன்னா அடுத்து கீழ் நோக்கி நகர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். இதுவே தொடர்ந்து இந்த ரெசிஸ்டன்ட் லெவல் 2 வரைக்கும் போச்சுன்னா நமக்கு இந்த மிடில் பிட்ச் ஃபோர்க் லைனை டச் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். அப்ப மேல் நோக்கி நகர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 1 day சார்ட். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலையும் செக் பண்ணிக்கோங்க. ஸ்விங் ட்ரேடிங்க்கு மேலும் இப்போ நமக்கு இந்த ஹை லெவல் பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வந்ததை பார்த்தோம். இப்போ மார்ச் முதல் வாரத்துல நமக்கு ஒரு மாற்றம் வந்துச்சு. அந்த லைன்ல திரும்பவும் பார்த்தோம் அப்படின்னா இங்க கிரீன் சிக்னல் வந்திருக்கு. ஆனா 10ஆம் தேதிக்குரிய ஹை லெவலை இன்னும் இது கிராஸ் பண்ணல. இப்ப இதுக்கு அடுத்த லெவல் நமக்கு இந்த வெஜ் நம்ம டிரா பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க நமக்கு இன்னும் வெஜ்ஜுக்கு கீழே தான் நிஃப்டி 50 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ இந்த அடுத்த கட்டம் நிஃப்டி க்ளோஸ் ஆகும் பொழுது இதுக்கு கீழே நமக்கு க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நிஃப்டி அடுத்து திரும்ப கீழ் நோக்கி நகர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அல்லது இன்னைக்கோட க்ளோசிங் பாயிண்டை விட அதிகபட்சமா நமக்கு க்ளோஸ் ஆகி மேல் நோக்கி கேண்டில் ஃபார்ம் ஆகுது கிரீன் சிக்னல்னா அடுத்த கட்டம் 23,000 நோக்கி நிஃப்டி 50 நகர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும்.
இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 15 நிமிஷம் டைம் ஃப்ரேம் சார்ட். பேங்க் நிஃப்டி பைவட் பாயிண்ட் ஜோன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ அடுத்த கட்டம் பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா 48,020 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துல நம்ம பேட்டர்ன் மேட்ச் பண்ணோம்னா நேத்தி ஹை லெவலை டச் பண்ணியிருக்கு. அந்த ஹை லெவலை பிரேக் அவுட் பண்ணிருச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அடுத்த ரெசிஸ்டன்ட் லெவலான 48,188 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்போ இங்கே ஒரு மாற்றம் வரலாம். இந்த இடத்துல மாற்றம் வந்து திரும்ப மேல் நோக்கி பேங்க் நிஃப்டியோட நகர்வு இருந்துச்சுன்னா 48,347 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துல நமக்கு ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதே தாண்டி நமக்கு பேங்க் நிஃப்டி பைவட் பாயிண்ட் கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 47,693. இது ரொம்ப முக்கியமான இடம். ஏன்னா 4வது பாட்டம் நமக்கு 48,702 தாண்டி இங்க சப்போர்ட் லெவல்ல வந்துச்சு அப்படின்னா அடுத்த கட்டம் கண்டிப்பா கீழ் நோக்கிய நகர்வா தான் இருக்கும். அல்லது இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் திரும்பவும் நமக்கு ஒரு மேல் நோக்கிய நகர்வுக்கான ஆரம்பமாகவும் இருக்கலாம். அல்லது பேங்க் நிஃப்டி தொடர்ந்து கீழே இறங்குவதற்கான நகர்வாகவும் இருக்கலாம். இப்போ இதுக்கு அடுத்த லெவல் பார்த்தோம்னா 47,534. நமக்கு இந்த முதல் சப்போர்ட் லெவலை எக்ஸிட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா இங்க நீங்க ஜோன் செட் பண்ணிக்கோங்க. இந்த ஜோனை எக்ஸிட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா இரண்டாவது சப்போர்ட் லெவல் வரைக்கும் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். இங்கேயும் தொடர்ந்து கீழ் நோக்கி நகர்ந்துச்சுன்னா 47,366 வரைக்கும் பேங்க் நிஃப்டி நகர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 1 மணி நேர டைம் ஃப்ரேம் சார்ட். இதுல பேங்க் நிஃப்டியோட 4வது பாட்டம் டச்சிங்க பார்க்கலாம். இங்க நமக்கு இந்த பாட்டம் டச் பண்ணி ஒரு சின்ன ஒரு சேனல் மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த சேனலை வச்சு உங்களுக்கு தெரியும் எங்க பிரேக் அவுட் ஆகுதுங்கிறதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த பிரேக் அவுட் ஆகிற இடத்துல நமக்கு சைட்வேஸ் கொடுத்து கரெக்டா நம்ம வந்து அதை அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் அந்த பிரேக் அவுட் ஆகுதா அல்லது திரும்ப கீழே இறங்க போகுதா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி கீழே இருந்து திரும்பவும் உடைக்க போகுது அப்படின்னா ஒரு ஜோன் செட் பண்ணி அந்த இடத்த உடைச்சிச்சுன்னா மட்டும்தான் கீழ் நோக்கி தொடர்ந்து பேங்க் நிஃப்டி கீழே இறங்கும். ஆக இதை வந்து நம்ம ஒரு முக்கியமான சேனலா இந்த இடத்துல வச்சுக்கலாம். இந்த சேனலை விட்டு பிரேக் ஆகிறதுக்கு நமக்கு நிறைய சைட்வேஸ் மூவ்மெண்ட் கொடுத்து தான் பிரேக் அவுட் ஆகும். அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 1 டே சார்ட். இதுல இப்போ இந்த 4வது பாட்டமா உடைச்சு பேங்க் நிஃப்டி கீழே தொடர்ந்து இறங்குது அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு பழைய பேட்டர்ன்ல அதாவது மே மாசத்துக்குரிய பேட்டர்னோட கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 47,000 உடைச்சிச்சுன்னா அடுத்த மூவ்மெண்ட் வந்து நமக்கு எங்க வருதுன்னா 47,300 வரைக்கும் பேங்க் நிஃப்டி வந்து தொடர்ந்து நகர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். இப்ப இந்த பாட்டமா உடைக்குதா அப்படிங்கிறத நம்ம ஜோன் செட் பண்ணி அனலைஸ் பண்ணிக்கணும். மேலும் இந்த இடத்துல திரும்ப மார்க்கெட் மேல மூவ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலை செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.